வணக்க மக்களே, தற்போது வந்திருக்கக்கூடிய அரசியல் படபரப்பு செய்தி. அடுத்த அமைச்சர் கைது, அமலாக்கத்துறை அடிதடி அதிர்ச்சியில் இண்டிகா கூட்டணி அரசியல் பரபரப்பு. அடுத்த மாதம் அமைச்சர் கைது, அமலாக்கத்துறை அதிரடி அதிர்ச்சியில் இந்தியா கூட்டணி அரசியல் பரபரப்பை வெளியிட்டிருக்கு. இதை குறிப்பிட்டு ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் சம்பாய் சேரன் தலைமையில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சக்தி கூட்டணி ஆட்சி நடக்கிறது. இக்கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கிறது. இக்கட்சி சேர்ந்த அமைச்சர் ஆலம்கீர் ஆலம் 70 மீது ஊரக மேம்பாட்டு திட்டம் பல்வேறு முறைகேடுகளை நடத்ததாக எழுந்த புகாரில் அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. அவரது வீடு அலுவலகங்களில் நடந்த சோதனையில் 37 கோடி ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் நடந்துள்ள பண மோசடி குறித்து ஆலம்கீர் அவரது தனிச் செயலாளர் சஞ்சீவி லால் உள்ளிட்ட சிலர் மீது வழக்கு பதிவு செய்து அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. இதையடுத்து இன்று அமலாக்கத்துறை முன் அமைச்சர் ஆலம்கீர் ஆலம் உள்ளிட்டோர் ஆஜராகி இதில் ஆலம்கீர் ஆலமிடம் பல மணி நேரம் விசாரணை நடத்தி அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்தனர். அடுத்த அமைச்சர் கைது, அமலாக்கத்துறை அதிரடி. இந்தியா கூட்டணி அரசியல் பரபரப்பை வெளியிட்டிருக்காங்க. அமலாக்கத்துறை மீண்டும் அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்து இனிமேல் அரசியல், தமிழ்நாட்டிலையாக இருக்கட்டும், வேறு மாவட்டங்களாக இருக்கட்டும், வட மாவட்டங்களாக இருக்கட்டும், மீண்டும் அவங்களோட கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து யாரெல்லாம் அந்த கருப்பு பணம் வச்சுருக்காங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் யார் மேலே அந்த இடி ரைடு நடத்தலாம், அமலாக்கத்துறை ரைடு நடத்தலாம் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.